ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் யமஹாவோட MT-03 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கிட் பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்குக்கும் கேடிஎம்மோட 2024 மாடல் டியூக் 390 அப்படிங்கிற இந்த ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக்குக்கும் ஒரு சின்ன கம்பேரிஷன் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் வேல்யூ ஃபார் மணி, எந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் யமஹாவோட MT-03 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவில் இந்த பைக் பேரலல் ட்வின் சிலிண்டராக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,60,000 ருபீஸ் எக்ஷோரூம் ப்ரைஸே கொடுத்துருக்காங்க. இந்த 4,60,000க்கு என்ன மாதிரியான இன்ஜின் கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த MT-03 பொறுத்த வரைக்கும் 321cc பேரலல் ட்வின் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் 6-speed கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. 42 ஹார்ஸ் பவரும் 29.6 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லாக இருக்கு. 2024 மாடல் கேடிஎம்மோட டியூக் 390 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லான டிசைன், எக்ஸலண்ட்டான எர்கனாமிக்ஸ், அதே சமயம் லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் சிங்கிள் சிலிண்டர் பைக்காக இருந்தாலும் 180 km/h மேலே இந்த பைக்கால் வந்து போக முடியும். டியூக் 390 பார்த்தீங்கன்னா 3,11,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 3,11,000 ரூபா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1,50,000 எக்ஷோரூம் ப்ரைஸுக்கு நமக்கு கம்மியாக கிடைக்குது இந்த டியூக் 390 நீங்கள் MT-03 கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த டியூக் 390யோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 398cc கிட்டத்தட்ட 400cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke DOHC லிக்விட் கோல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாஷ்லேருந்து எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. 46 ஹார்ஸ் பவரும் 39 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டார்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ் ரிப்பேர் கிளச் இருக்கு. ரைட் பை வயர் டெக்னாலஜியும் இந்த டியூக் 390 கொடுத்துருக்காங்க. இப்போ MT-03யோட மைலேஜ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 25 km/L தான் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் 170 km/h தாராளமாக போக முடியும். டியூக் 390 எடுத்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் சேம் 25 km/L மைலேஜும், டாப் ஸ்பீட்னு பார்க்கும்போது 170க்கு மேலே இந்த பைக்கெல்லாம் டாப் ஸ்பீட் வந்து தாராளமாகவே போக முடியும். MT-03யோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. 110/70 டயர் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 140/70 டயரும் கொடுத்துருக்காங்க. இப்போது டியூக் 390 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் 320mm சிங்கிள் டிஸ்க்கும், ரியரில் 240mm சிங்கிள் டிஸ்க்கும் இருக்குது. நீங்கள் MT-03 கம்பேர் பண்ணுறதை விட அதிகமான சைஸில் தான் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. சூப்பர் மோட்டோ ABS இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 110/70 டயரும், ரியரில் 150/60 டயரும் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் அலாய்வில் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. MT-03யோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸும், ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே கேடிஎம்மோட டியூக் 390 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 43mm WP அபேக்ஸ்லேருந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா 5-step அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 390ல ஸ்பிளிட் ரீல்ஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. MT-03யோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 168 kg வெயிட்டும், 160mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் 780mm வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவே 2024 மாடல் டியூக் 390 எடுத்துக்கும் போது 15 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, சீட்டோட ஹைட் 820mm வந்து இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 183mm வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டாக கேடிஎம்மோட டியூக் 390 டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். MT-03 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் LCD கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூக் 390 பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் தாறுமாறான TFT கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ ஈஸியான ஆக்சஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இந்த டியூக் 390 கிளஸ்டரில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் இருக்குது, கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளால் வந்து டியூக் 390 கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். MT-03யோட லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED
இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே டியூக் 390 அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு இதுலேயுமே எல்இடி ஹெட்லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இப்போது டியூக் 390 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு, எலக்ட்ரிக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நியூ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டியூக் மாடல்னு கிடையாது, கேடிஎம்ல எல்லா பைக்லையுமே அந்த இனிஷியல் பிக்கப் வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த டியூக் 390 டாப் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. அந்த டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைன் இருக்குது, நியூ டிசைன், நல்ல கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. பஞ்சியான அந்த ஆரஞ்சு கலர் ஆக்சென்ட் வந்து நமக்கு தெரியும். இப்போது MT-03 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்லையுமே ஸ்டெப் அப் சீட், ஸ்ப்ளிட் சீட் இருக்குது. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் குளோபல் மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருந்த பைக், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். MT-03 கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸ்லேயே அதிகமாக MT-03 கொடுத்துருக்காங்க. அதனால் வேல்யூ ஃபார் மணி, இல்லை ஒரு பேரலல் ட்வின் பைக் வாங்குறதா இருந்தீங்க நேக்கிட்லேனா கூட நீங்கள் மேபி கவாசகி பக்கம் போகிறதுக்கு நல்லதுன்னு நினைப்பேன். இல்லை ஃபுல்லி ஃபேடுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியா இருக்குது. கண்டிப்பாக இந்த 2 பைக்கில் டியூக் 390 பெஸ்ட்டான பைக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் காமெண்ட்ஸை இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் பைக் பிடிக்குமோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.